என்றெல்லாம் கூட எச்சரித்திருக்கிறார்கள். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எந்த குடும்பம் இருந்தாலும் சரி, கைது செய்யப்பட்டாலும் சரி, நான் தலைவர் கலைஞர்களுக்கு இடம் கொடுப்பேன் என்று சொல்லி அந்த ரைஸ் மில்லை அன்றைக்கு துணிச்சலாக இருந்தார்கள். அப்படி தந்த காரணத்தால் 2-3 நாட்களுக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டு சென்னை சிறையில் இருக்கக்கூடிய எங்களோடு வந்து அவரை விசா சட்டத்தில் கைதாகி உள்ளே கொண்டு வந்து அடைத்தார்கள். இது போன்ற பல செய்திகள் உண்டு. அதேபோல விருத்தாசலத்தில் குமாரசாமி என்கிற ஒரு கடை வியாபாரி, அவர் கட்சியில் எந்த பொறுப்பும் கிடையாது, ஆனால் கட்சியுடைய அனுதாபையாக இருந்தவர். அவரும் கைது செய்யப்பட்டு விசாரணத்தில் கொண்டு கைது செய்யப்பட்டு உள்ளே அடைத்தார்கள். எதற்கு என்று கேட்டால், எப்படி விசா ஏழுமலையில் கைது செய்யப்பட்டார்களோ அதே போல அவரும் விருத்தாசலத்தில் தலைவர் கலைஞர் பேசுவதற்கு இடம் கொடுத்த காரணத்தால் மட்டும் இல்ல, வீட்டிற்கு அழைத்து மதிய உணவு வழங்கிய காரணத்தால் கைது செய்யப்பட்டு சிறை அடைத்தார்கள். இதையெல்லாம் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், இன்றைக்கு யாரோ கிளம்பி இந்த கழகத்தை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களே, அவர் கனவெல்லாம் நிச்சயம் எந்த கொம்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏழுமலை அவருடைய அருமை மகன் நம்முடைய சகோதரர் பாபு அவர்கள் இங்கே நன்றி உரையாற்றுவது எடுத்து சொன்னார். நாங்கள் பெருமைப்படுகிறோம், மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம், இதை வாழ்நாளில் மறக்க மாட்டோம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஏழுமலை இல்லத்தில் நடைபெறக்கூடிய திருமணத்தை நாங்கள் கலந்து கொள்வதிலே உள்ளபடி நாங்கள் பெருமைப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு பாபு அவர்கள் தந்தையினுடைய வழியில கொள்கை தடமாறாமல் இந்த இயக்கத்திற்கு துணைந்து தன்னுடைய கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். மாணவ பருவத்திலிருந்தே கழக பணிகளுக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டு முழுமையாக அவர் தன்னுடைய உழைப்பை உழைத்துக் கொண்டிருக்கிறார். போராட்ட களம் என்றாலும் துணிவோடு களம் காணக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க செயல் வீரராக நம்முடைய பாபு அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் மென்மேலும் வளர வேண்டும் என்று நான் அந்த நேரத்தில் வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அதிலும் எஸ்ஐஆர் என சொல்லப்படக்கூடிய ஒரு சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்கு. இந்த மாதம் 4ஆம் தேதியிலிருந்து வருகிற நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரையில அந்த பணி நடைபெறவிருக்கிறது என்பது, நவம்பர் மாதம் 4ஆம் தேதி டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரையில அது நடைபெறவிருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இதை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நாம் தீர்மானம் போட்டு அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறோம். வழக்கு தொடுத்து அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சட்ட போராட்டம் ஒரு பக்கம் என்று சொன்னாலும் வாக்காளர் பட்டியல் திருத்தப்படக்கூடிய பணிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை கண்காணிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எனவே இன்றைய நிலையில மிக மிக அவசியமான ஒன்று என்பதை நீங்க மறந்துவிடக்கூடாது. அதற்காக கூட வருகிற 11ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்த இருக்கிறோம் என்ற செய்தி கூட நேற்றைக்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எனவே அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று நாம் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்த இருக்கிறோம். ஏற்கனவே வெளியிடப்பட்ட பட்டியல் அடிப்படையில் பிஎல்ஓக்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று படிவங்களை தந்துட்டு இருக்காங்க என்பது உங்களுக்கு தெரியும். 2 நாட்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதை டிசம்பர் மாதம் 4ஆம் தேதிக்குள்ள இந்த படிவங்களை நிரப்பி அதை சமர்ப்பித்தாக வேண்டும். இப்படி அதில் அளிக்கப்படக்கூடிய பெயர்கள் மட்டும்தான் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறக்கூடிய ஒரு நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை, டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரையில 3 முறை நாம வேலைக்கு போய்விட்டா, ஏதாவது பணிகளுக்கு நாம் போயிட்டா, வீட்டில் இல்லாமல் இருந்தா நம்ம வாக்குரிமையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடும். அதனால இந்த பணி முடிஞ்சது பிறகு ஆன்லைன்ல நாம் தொடர்பு கொண்டு சேர்க்கின்ற முயற்சி இருக்கு. அது தேர்தல் நேரத்தில் எவ்வளவு நெருக்கடியெல்லாம் ஏற்படும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். எனவே குறிப்பா ஏழை எளியவர்கள்,
உழைப்பாளர்கள், கிராம மக்கள் இதனால கடுமையாக பாதிக்கப்பட இருக்கிறாங்க. இது தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதற்கு ஒரு தொலைபேசி என்ன தேர்தல் ஆணையம் தந்திருக்கு. ஆனால் அதை மட்டுமே நம்பி நாம் ஏமாந்து விடக்கூடாது. அதனால்தான் நம்முடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம சென்னையில் இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணா அறிவாலயத்தில் கழகத்தினுடைய சட்டத்துறையினுடைய செயலாளர், நம்முடைய மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்களை மேற்பார்வையில் உதவி மையம் அமைச்சிருக்கிறோம். கழக நிர்வாகிகள் எல்லாம் உங்களுக்கு ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டா அந்த தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளணும். எஸ்ஐஆர் தொடர்பாக எந்த குழப்பம் இருந்தாலும் இதில் நீங்கள் கேட்டு பெறலாம். அது மட்டும் இல்லை, நம்முடைய இளம் தலைவராக காங்கிரஸ் பேரியக்கத்துடைய இளம் தலைவராக வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இதற்காக பெரிய ஒரு போராட்டத்தை இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பாக கர்நாடகா, ஹரியானா பகுதியில் தான் இந்த அளவுக்கு வாக்கு திருட்டு நடந்திருக்குன்னு அதை பற்றியெல்லாம் ஆதாரபூர்வமாக எடுத்து வெளியிட்டு இருக்காது. அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் நடக்க விடக்கூடாது. வருமுன் காப்பது நமது கடமையாக இருக்கணும். இந்த பெரும் பொறுப்பை கழகத்தின் BLA 2 ஒவ்வொருத்தரும் செஞ்சாகணும். தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தை காக்கிற காவலர்களாக கழகத்தினுடைய பூத் ஏஜென்ட்டுகள் செயல்படணும். எல்லா வாக்குச்சாவடிகளும் வெற்றி பெற பணியாற்ற வேண்டும் என்று அந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு, இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் மணக்கோலம் இருக்கக்கூடிய மணமக்களை அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளில் அந்த குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள். தமிழ்நாட்டின் பெருமையை சேர்த்து புகழ்மிக்க தமிழ்நாட்டை உருவாக்குங்கள் என்று நான் அந்த நேரத்தை அன்போடு கேட்டுக்கொண்டு, வாழ்க்கையில் எல்லா அனுபவம் பற்றியும் சிறப்போடு வாழ வேண்டும். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்து சொல்லி இருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காக நாட்டிற்கு தொண்டர்களாக மணமக்கள் வாழ்க 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.